நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு பட்டுக்கோட்டையில் திருவாரன்குறிச்சி அப்படிங்கிற பிளேஸில் தாங்க இருக்கும். இந்த இடத்துல புதுசாக ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 20 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி டேங்க் எங்களுக்கு வேணும்னு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அதனால் இங்கே நாம் ஃபிக்ஸ் பண்ணி தரப்போகிற சைஸ் 3000 லிட்டருங்க. இந்த கஸ்டமர் NRI கஸ்டமருங்கிறதுனால நாங்கள் இந்தியா வரும்போது இந்த டேங்க் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுபடியே நம்ம சைட் இன்ஜினியரும் அங்கே ப்ரீ விசிட் பண்ணிவிட்டு எவ்வளோ நீள அகலத்தில் குடி இழுக்கணும், எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளியர் மேப் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ டேங்க்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சொன்ன நீல அகலத்திலேயே குழி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. இப்போ உள்ள சாண்டை கூட்டிட்டுங்க பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. சரிங்க, மார்க்கெட்டில் எவ்வளவோ பயோ டேங்க்ஸ் இருக்குது. உங்கள் பயனீர் பயோ டேங்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, உள்ளே இருக்கிற பாக்டீரியா மூலியமாக தான் உள்ளே வர மனித கழிவுகள் சுத்தமாகுதுங்க. அந்த பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி ரீஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்க்கில் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. உள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. நாம் இந்த டேங்கை 3 லேயர் FRP மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே ஒரு 4 நாள் கோட்டிங் கொடுக்குறோங்க. இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டேங்கை நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ஈவனாக எப்போவும் ஜான்வரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க. அதனால் உள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. அதனால் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் பாக்டீரியா மூலியமாக முழுவதுமாக செரிமானம் செய்யப்பட்டு சுத்திகரித்து தண்ணி வெளியே வந்துடுங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. இந்த டேங்குக்குள்ளே மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கோங்க. இதில் முதல் 4 அறைகள் பார்த்திங்கன்னா கழிவுகளை முழுவதுமாக சுத்தம் பண்ணி, 5ஆவது அறை செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவோங்க. அங்கே வந்து கழிவுகளே இல்லாத சுத்திகரித்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டாய்லெட்லேருந்து ஒரு டைமுக்கு 5 லிட்டர் தண்ணி ஃப்ளஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, டேங்குக்குள்ளே மனித கழிவுகளோட 5 லிட்டர் தண்ணி உள்ளே வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி உள்ளே வரும்போது 5ஆவது அறையில் இருக்க சுத்திகரித்து 5 லிட்டர் தண்ணி அவுட்லெட் வழியாக வெளியேறிடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனீர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.